தங்கம் வாங்க ஈஸ்ட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ். வணக்கம், இது நிஜகண். இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக, அதாவது அரசியல் மாறுதல் காரணமாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது. ஊழல் ஒழிப்பு முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஆட்சி பீடம் ஏறிய ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசு தற்போது சிலவற்றினை நிறைவேற்றுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் சற்று தளம்பலை சந்தித்துள்ளது. காரணம், முன்னைய அரசியல் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை மீற முடியாது எனவும் மாற்றியமைத்துக் கொள்ள முடியாது என்றும் உணர்ந்துவிட்டது ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசு. அதன் அடிப்படையில் சில விடயங்களை செய்து முடிப்பதற்கு அரசு தாமதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குத்தான் தள்ளப்பட்டுள்ளது என்பதனையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலில் உடனடி மாற்றத்தை கொண்டு வருதல் என்பது இயலாத ஒரு காரியமே. சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை மாற்றி அமைக்கவோ மீறவோ முடியாது என்பதும் நிதர்சனமே. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவது தொடர்பிலும் சில மாற்றங்களையும் நகர்த்தல்களையும் செய்ய வேண்டியுள்ளது. அதன் அடிப்படையில் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசு பல முன் நடவடிக்கைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது என்பது உண்மையே. அந்த அடிப்படையில் அரசியல் தலைமைகள் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அரசு என்ன சொல்கின்றது? கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட பல தீர்மானங்களை மாற்றியமைக்க வேண்டியுள்ளது என குறிப்பிடுகின்றார் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி. ஆனால் எமது அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு அதிகாரிகள் எம்முடன் தர்க்கம் புரிகின்றனர். மாற்றத்தை விரும்பாத மக்களுக்கு தற்போது மாற வேண்டி ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மாறுவதற்கு தயாரில்லை எனில் அவர்களையும் மாற்றி எமது இந்த பயணத்தை முன்னெடுப்போம் என குறிப்பிடுகின்றார் ஹந்துன்னெத்தி. அதற்காக எந்த ஒரு சவாலையும் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராகவே உள்ளோம். நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு முன்னர் மக்களுக்காக வீதியில் போராட வேண்டியிருந்தது. அப்போது கடந்த அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டினோம். மக்களுக்காக லஞ்சம், ஊழல், திருட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினோம். இன்று நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுள்ளோம். எனினும் தற்போது எமக்கு பல தரப்பினருடன் போராட வேண்டி ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியாளர்கள் பழமையான தீர்மானங்களை எடுத்துள்ளனர். கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட தன்னிச்சையான தீர்மானங்கள் காரணமாக மக்களின் உரிமை பாதுகாக்க தவறிய அரச ஊழியர்களிடம் தற்போது போராட்டம் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அந்த அதிகாரிகள் கடந்த காலங்களில் செய்த விடயங்களையே தற்போது செய்ய முற்படுகின்றனர். இந்த பழமையான கலாச்சாரத்துக்கு பழகி கொண்டவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல் உள்ளனர் என சுட்டிக்காட்டுகின்றார் ஹந்துன்னெத்தி. புதிய அரசாங்கத்துக்கு கிடைக்கப்பெற்ற மக்கள் ஆணை என்ன என்பது தொடர்பில் அவருக்கு புரிதல் இல்லை. அரசு அதிகாரிகள் கடந்த அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்ட விதம் தவறு என்பதனாலேயே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு மக்கள் ஆணை கிடைத்தது. எமக்கு கிடைத்த மக்கள் ஆணையை முதலில் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த அரசு அதிகாரிகள் கடந்த அரசாங்கத்துடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தங்கள், வர்த்தமானி அறிவித்தல்கள், அமைச்சரவை தீர்மானங்களுக்காக இன்றும் முன்னிற்கின்றார்கள். முந்தைய ஆட்சியாளர்கள் எடுத்த தீர்மானங்கள் நாட்டின் முன்னேற்றத்துக்காக அல்ல. அது நாட்டு மக்களின் நன்மை கருதி எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அல்ல. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி தேசிய உற்பத்தியை அதிகரிக்க எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சர்வதேச முதலீடுகளை வழிப்படுத்துவதற்கான இறக்குமதியாளர்கள் சார்பிலும் தன் நாட்டு முதலீட்டு நிறுவனங்களின் சார்பிலும் மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமைய கடந்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மாற்றியமைக்க வேண்டியுள்ளது. அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு அதிகாரிகள் எம்முடன் தர்க்கம் புரிகின்றனர். ஆனால் எமக்கு தேசிய உற்பத்தியை பாதுகாப்பதற்காக நிதியமைச்சுடன் முரண்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. வரி கொள்கையுடன் முரண்பட வேண்டியும் உள்ளது. அவர்கள் எமது தேசிய உற்பத்தியாளர்களுக்கு எதிராக விதித்துள்ள வரியுடன் தர்க்கம் செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது. வைத்திய உபகரணங்கள், கைத்தொழில் துறைக்கான உபகரணங்களும் இதில் அடங்குகின்றன. எனவே மாற்றத்தை விரும்பாத மக்களுக்கு தற்போது மாற வேண்டி ஏற்பட்டுள்ளது. அவர்கள் மாறுவதற்கு தயார் இல்லையெனில் அவர்களையும் மாற்றி இந்த பயணத்தை முன்னெடுப்போம். அந்த சவால்களை ஏற்றுக்கொள்ள அமைச்சர் என்ற வகையில் நான் தயாராகவே உள்ளேன் என குறிப்பிடுகின்றார் சுனில் ஹந்துன்னெத்தி.
இதேவேளையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளத்தை இடும் பொறுப்பு புதிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என குறிப்பிடுகின்றார் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச. அந்த பொறுப்பை நேர்மையாகவும் மிக துல்லியமாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற புதிய அமைச்சரவை தனது அதிகபட்ச ஆற்றலுடன் முழுநேர கடமையில் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிடுகின்றது ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச. மதிப்பிற்குரிய இலங்கை அரசின் அடித்தளத்தை திட்டமிடும் பணி மற்றும் தொலைநோக்கு பார்வையை வழிநடத்தக்கூடிய அறிவுசார் வளங்களை உருவாக்கி அரசியல்வாதிகளுக்கு சரியான வழிகாட்டலை வழங்கும் நிறுவனமாக இலங்கை அறக்கட்டளை நிறுவனம் மாற்றப்பட வேண்டும். சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் கீழ் இயங்கும் இலங்கை அறக்கட்டளை நிறுவனம் தற்போது முன்னணி வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு முதியோர் கல்வி மற்றும் பயிற்சி மையமாக இயங்கி வருகின்றது. அறக்கட்டளை நிறுவனத்தில் ஆராய்ச்சி மற்றும் அறிவுசார் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இங்கு பணிபுரியும் அனைவரும் அரசாங்கத்தின் திசையை தீர்மானிக்கும் மிக முக்கிய பிரஜைகளாகவும் அதிகாரிகளாகவும் இருப்பது அவசியம். அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கை இனங்கண்டு அவர்கள் செயல்பட வேண்டும். அதற்கு தேவையான சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பதில் அரசாங்கம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றது. இலங்கையின் புதிய அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளத்தை இடும் பொறுப்பு புதிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை நேர்மையாகவும் மிக துல்லியமாகவும் பொறுப்புடனும் நிறைவேற்ற புதிய அமைச்சரவை தனது அதிகபட்ச ஆற்றலுடன் முழுநேர கடமையில் ஈடுபட்டு வருகின்றது என சுட்டிக்காட்டுகின்றார் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச. இவ்வாறு அர்ப்பணிப்புடன் செயல்படும் புதிய அமைச்சரவை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. கடந்த பொது தேர்தலில் இந்த நாட்டு மக்கள் பெரும்பான்மை பலத்தை எமக்கு வழங்கியுள்ளனர். இந்த 5 வருட காலப்பகுதியில் நாட்டை முன்னேறாமல் ஏனைய அரசாங்கத்தை போல வேறு ஏதேனும் விடயங்களை மேற்கொள்ள முடியும். இவ்வாறான செயல்பாடுகள் மூலம் அரசாங்கத்தால் முன்னேறி செல்வது எளிதான விடயம் எனினும் நாடு ஒருபோதும் முன்னேறாது. புதிய அமைச்சர்கள் கடமைகளை ஆரம்பித்து 5 வாரங்கள் மாத்திரமே நிறைவு பெற்றுள்ளது. அமைச்சர்களை நேரில் சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அவர்கள் தொலைபேசியில் உரையாடுவதில்லை, ஊடக அறிக்கைகளை வெளியிடுவதில்லை, நேர்காணல்களை வழங்குவதில்லை என குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது என்றார். இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை அரசுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைக்கும் பணியை நிறைவேற்றுவதற்கு எமது அமைச்சரவை அயராது உழைத்து வருவதை நான் பொறுப்புடன் கூற கடமைப்பட்டுள்ளேன். கடந்த அரசாங்கத்தில் இவ்வாறு அர்ப்பணிப்பின்றி முறையான ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் தரவுகள் மற்றும் தகவல்களின்றி ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள் போன்றோர் பதவி வகித்தமையாலும் தன்னிச்சையான முடிவுகளை மேற்கொண்டமையாலும் உருவாக்கிய நெருக்கடிகளுக்கு இந்த நாட்டு மக்கள் முகம் கொடுத்து வருகின்றனர். தற்போது நாட்டில் தேங்காய்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. அதற்கு குரங்குகள் மாத்திரம் காரணமல்ல. குரங்குகள் அவற்றை சேதப்படுத்துவதற்கு முன்னரே தேங்காய் விளைச்சலில் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. எனினும் கடந்த அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்கள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. ஆகையால் எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு நிலைப்பாடு ஏற்படாத வகையில் தற்போதைய அரசாங்கம் செயல்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டு செல்கின்றார் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச. இதேவேளையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயல்பட்டு வருகின்றனர். கிடைக்கப்பெற்றுள்ள மக்கள் ஆணையை ஒருபோதும் பலவீனப்படுத்த போவதில்லை என குறிப்பிடுகின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகல. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவிக்கு வந்து 3 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களுக்கான அடிப்படை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. அரச செலவுகளை குறைத்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஜனாதிபதி சிறந்த எடுத்துக்காட்டாக செயல்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் அரசியல் தரப்பினால் மாறுபட்ட கருத்தை குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் முன்னாள் ஜனாதிபதிக்கு மாத்திரம் பிரத்யேகமாக பாதுகாப்பளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இவ்விடயத்தில் எவ்வித அரசியல் பழிவாங்கல்களும் கிடையாது. அரசு செலவுகளை குறைப்பதாக நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளோம். ஆகவே அதற்கு அமைவாக செயல்படுவோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான
தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்துவதற்கு ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயல்படுகின்றார்கள். போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள். பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்கள் எமக்கு ஆணை வழங்கியுள்ளார்கள். ஆகவே மக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை ஒருபோதும் பலவீனப்படுத்த போவதில்லை. அரசாங்கத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் தரப்பினரை நாட்டு மக்கள் முழுமையாக அரசியலிலிருந்து புறக்கணித்துள்ளார்கள். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து எதிர்த்தரப்பினர் செயல்பட வேண்டும். சுதந்திரத்துக்கு பின்னராக காலப்பகுதியில் நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இதுவரை ஆட்சியில் இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர். என்னதான் நடக்கப் போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிஜ கண் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.